ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், அடுத்த விக்கெட் ரெடிங்கிற மாதிரி கோட்டை வட்டாரமே இப்போ கதிகலங்கி போயிருக்கு. நகராட்சி நிர்வாகத்துறையில நடந்த நியமன முறைகேடு, டெண்டர் ஊழல்னு புகார்கள் வெடிச்ச நிலையில இப்போ அமைச்சர் KN நேரு மேல வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியா உத்தரவு போட்டிருக்காங்க. இதோ அந்த 7 ஜொலிக்கும் பதற வைக்கும் தகவல்கள். 1. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் மற்றும் டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்த புகாரில் அமைச்சர் KN நேரு மேல வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2. இது தொடர்பாக அமலாக்கத்துறை ஏற்கனவே திரட்டிய ஆதாரங்களுடன் தமிழ்நாடு DGPக்கு கடிதம் அனுப்பியிருந்தது இந்த வழக்கின் மிக முக்கியமான திருப்பம். 3. அமலாக்கத்துறையின் அந்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அதிமுக முன்னாள் MLA இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். 4. வேறொரு வழக்கின் விசாரணையின் போது சிக்கிய ஆதாரங்களை DGPக்கு அனுப்பியுள்ளோம் என அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் உறுதியாக தெரிவித்துள்ளது. 5. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் கூறப்பட்டது. 6. ஆனால் அமலாக்கத்துறை போதுமான ஆதாரங்களை தந்துள்ளதால் ஆரம்பகட்ட விசாரணை தேவையில்லை, நேரடியாக வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். 7. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவின் சீனியர் அமைச்சர் ஒருவரின் மீது இவ்வளவு பெரிய ஊழல் புகார் வெடிக்கிருப்பது அக்கட்சிக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. பஸ், கோர்ட் உத்தரவு ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுக அரசு மேல மக்கள் இப்போ 50% செம காண்டுல, அதாவது நெகட்டிவ் ஒப்பீனியன்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஊழல் புகார் பட்டியல் செந்தில் பாலாஜி, பொன்முடின்னு ஆரம்பிச்சு இப்போ KN நேரு வரைக்கும் வரிசையா ஊழல் புகார்கள் வர்றது திமுகவோட திராவிட மாடல் மேல இருந்த நம்பிக்கைய 50% குறைச்சிருக்குன்னு பொதுமக்கள் பேசுறாங்க. வேலைவாய்ப்பு முறைகேடு, கஷ்டப்பட்டு படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு வேலை தராம லஞ்சம் வாங்கிட்டு நியமனம் பண்றது மன்னிக்க முடியாத துரோகம்னு இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய குமுறல் இருக்கு. நிர்வாக தோல்வி, அமைச்சர்களே ஊழல் புகார்கள்ல சிக்கிட்டா அப்புறம் மக்கள் பிரச்சனையை யாரு கவனிப்பாங்கன்னு 50% வாக்காளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. கண்ணா, நேருன்னு பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து வச்சுட்டாரே நம்ம அமைச்சர். அமலாக்கத்துறை கொடுத்த ஆதாரங்கள் இப்போ ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சு. 2026 தேர்தல்ல இந்த ஊழல் புகார் உதயசூரியனை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். இட்ஸ் a massive legal setback for Minister KN நேரு as the High Court bypasses preliminary inquiry and orders direct action based on ED's evidence பாஸ். அமைச்சர் KN நேரு மீதான இந்த வழக்கு பதிவு உத்தரவு திமுக கூட்டணிக்கு சறுக்கலை ஏற்படுத்துமா? உங்களோட அதிரடி கமெண்ட்டை சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அண்ட் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்டேட்ஸ்க்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.